சிவன் கையில் டமுரு நடனாதிபதி அப்படிங்கிறா, அதுக்கும் இசைக்கும் என்ன தொடர்பு? டமுரு வச்சு இது பண்ணியிருக்கா நடனாதி சிதம்பரம். டமருன்றது சும்மா சத்தம், நானும் பண்ணுவேன் சத்தம் அந்த மாதிரி பாருங்க. இதெல்லாம் இசைன்னு சொல்ல முடியாது, சும்மா சத்தம் பண்ணிக்கிறோம். சிவனுக்கு இசைக்கு என்ன சம்மந்தம்னா, நாம் சிவான்றதை நம்ம 2 விதமாக பார்க்குறோம், இல்லை 3 விதமாக பார்க்குறோம். ஒன்று என்னென்னா சிவன்னா ஒன்றும் இல்லாதது, ஒன்றும் இல்லாதது சிவன். ஒன்றும் இல்லாதது என்னென்னா பிரபஞ்சம் எல்லாமே, பூரா பிரபஞ்சமே ஒன்றும் இல்லாதது ஏதோ அதோடைய மடியில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் நைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா, இல்லை காலையில் மேலே பார்த்தீங்கன்னா, சூரியன் இருந்தால் சூரியனை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை, சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்கிறோம், மித்ததெல்லாம் ஒன்றும் இல்லாத தான். நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு நட்சத்திரமாக முக்கியமாக தெரியுது. ஆனால் நட்சத்திரம் ஒரு சொட்டாக இருக்குது, ஒன்றும் இல்லாதது தான் எல்லா இடத்துல இருக்குது. அந்த ஒன்றும் இல்லாத தன்மை இந்த ஏதோ ஒன்றா இருக்கிற இந்த படைத்தலுக்கு அடிப்படையாக இருக்கிறதுக்கு சிவான்னு சொல்லலாம். ஆதி யோகிக்கு எது உணர்தா, அந்த எல்லை இல்லாத தன்மை உணர்ந்தவனு நாம் சிவான் தான் கூப்பிடுவோம். எது உணராமல் இங்கே கூலி ஆளாக வேலை பண்ணிக்குவான், அவனுக்கு சிவான் தான் கூப்பிடுவோம். என்னதுக்குன்னா எல்லாத்துக்கும் அடையப்படி அதே தான், அதனால எல்லாத்துக்கும் சிவான் தான் கூப்பிடுவோம். இதுக்கு இசைக்கு என்ன அண்ணா, எல்லை இல்லாத தன்மையாக இருக்கிறப்போ அதில் இசை கிடையாது, அது சும்மா. அதுக்கு அமைதின்னு சொல்ல முடியாது, நிஷப்தம்னு சொல்லுவோம். சப்தம் இல்லாத ஒரு நிலை. சப்தம்ன்றது வந்துருச்சுன்னா படைத்தல் ஆரம்பிச்சிருச்சு. முதலாவது படைத்தலுக்கு முதலாவது அடிக்கல் சப்தம். இது வெறும் நான் மட்டும் சொல்லிக்கிறது இல்லை, உலகம் முழுக்கமாக சொல்கிறாங்க. இப்போது அந்த பைபிள் இருக்குது, அதில் சொல்கிறாங்க முதலாவது வார்த்தை என்னென்னா, முதல்ல ஒரு சத்தம் இருந்ததான். அதுக்கு சத்தத்துக்கு ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு வார்த்தை இருந்ததே, அந்த வார்த்தை கடவுள்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தெர் வாஸ் அ வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். ஆனால் நாம் அது வார்த்தைன்னு சொல்கிறாங்க. வார்த்தைன்றது ஒரு சத்தம் தானே. இப்போ நான் உங்களுக்கு புரியாத ஒரு பாஷையில் பேசினா நான் வெறும் சத்தம் பண்ண மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது. இப்போ கூட தமிழன்னா சத்தம் தான் பண்ணுறேன் நான், நீங்கள் தமிழாக புரிஞ்சுக்கிறீங்க. தமிழாக இருக்குதா நான் பேசுகிறது? சரி, சும்மா சத்தங்கள் தான் பண்ணுவோம். இந்த பாஷைன்றது 2 பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட். இது நான் ஆமாம் ஆமான்னு சொன்னால் நீங்கள் எஸ் எஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் யாரோ இந்திக்காரன் இங்கே உட்காந்துருக்கிறான், அவனை ஆமாம் ஆமான்னு அவனு மாம்பழம்னு நினச்சிக்குவான். இப்படி இது நான் சத்தம் தான் பண்ணுறேன், அது நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி சத்தம் பண்ண இந்த மாதிரி அர்த்தம் நாம் இதுக்கு ஒரு பாஷைன்னு சொல்லிடுவோம். இப்போது விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க எல்லாமே அதிர்வானே. நான் இப்படி பார்த்தா ஆளே தெரியாது, சும்மா அதிர்வதிர்வா தெரியுது எனக்கு. பிரத்தியொரு மனிதன் இவ்வளோ தான். எதே இருந்தாலும் அவனுடைய கவனத்து கூர்மைன்றது ஒரு நிலை தாண்டி போயிடுச்சேன்னா பிரத்தியொரு உண்மையும் அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. இப்போ நவீன விஞ்ஞானத்தில் ஒன்றும் இல்லாதலேருந்து தான் எல்லா ஒரு பொருளும் வந்துடுச்சுன்னு நாம் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நாம் இது முதல்லேருந்து சொல்லி வந்தே இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் இருந்து தான் முதலாவது சத்தம் வந்தது. அதுக்கப்புறம் பலவிதமான சத்தங்கள் வந்து படைத்தல் அடிப்படையாக வந்துடுச்சு. இதனால் இவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அண்ணா, இந்த படைத்தலுக்கு இசைக்கு என்ன சம்மந்தம் தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ எவ்வளோ சுரம் இருக்குது சொல்லுங்கள் சங்கீதத்தில்? 7 தானே. எந்த நாட்டில் பிறந்தாலும் 7 சுரம் தானே, 7 சுரம். இந்த 7க்கு நம்ம சாமானியமாக எவ்வளோ சக்கரம் இருக்குதுன்னா 7 சக்கரம்னு சொல்லிக்கிறாங்க. 7 சக்கரம் இல்லை, நம்ம உடலில் 112 சக்கரம் இருக்குது. இன்னும் 2 சக்கரம் உடல் தாண்டி இருக்குது. டோட்டலாக 114 சக்கரம் இருக்குது. 112 சக்கரம்ன்றது உடலுக்குள்ளே இருக்குது. இந்த 112 சக்கரங்களுக்கு அதுக்கு சேர்ந்த குறிப்பிட்ட ஒரு சத்தம் இருக்குது. இந்த 112 சத்தம்னா 7லேருந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அது 42 ஆகிடும். இந்த 42ன்றது இது ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்குன்னா இந்த ஒரு சத்தம்ன்றது ஏற்படணும்னா
ஒரு சத்தம் இல்லாதான் இல்லை நிசப்தம் இருந்தால் தான் சத்தம் வர முடியும். சத்தம் கேட்கணும்னா நிசப்தம் இருந்தால் தான் அதுக்கு மேலே நடக்க முடியும். நிசப்தம் தான் சத்தத்துக்கு மூலம். அந்த நிசப்தத்தில் பலவிதமான குவாலிட்டி இருக்குது. எல்லாத்துக்கு உயர்ந்த தன்மை என்ன, எந்த ஒரு குணம் இல்லாத குணம் தாண்டி குணமேற்ற ஒரு நிசப்தம் இருக்குது. ஆனால் அந்த நிலைக்கு வர்றவருக்கு நிசப்தத்துக்கு ஒரு குணம் இருக்குது. இந்த சத்தம் அதுக்கு சேர்ந்த ஒரு நிசப்தம், அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா இந்த சத்தம் நடக்காது. அதனால அந்த ஒரு சத்தத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எப்படின்னு 84 ஆயிடுச்சு. இந்த 84ன்றது நம்ம உடலுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு நம்பராக இருக்குது. என்னத்துக்குன்னா அதுக்காக தான் யோகத்தில் 84 அடிப்படையான ஆசனம், 84 முத்ரம் இப்படி இருக்குது. இது எல்லாமே நாம் உருவாக்குற சத்தத்துக்கு, இந்த 7 ஸ்வரங்களுக்கு இதுக்கு எல்லாமே ஒரு தொடர்பு இருக்குது. சாமான்யமாக 7 சக்கரம்னு சொல்கிறோம். என்னத்துக்குன்னா முக்கியமானது 7 இருக்குது. இது இசைன்றது சத்தங்களுடைய இணைப்பு. இந்த உடல்ன்றது கூட சத்தங்களுடைய இணைப்பு. இந்த பிரபஞ்சம்ன்றது கூட சத்தங்களுடைய இணைப்பு. இந்த சத்தங்களுடைய இணைப்பு எப்படி நடந்திருக்குது இந்த உடலுக்குள்ளேன்றது நாம் கொஞ்சம் ஆழமாக உணர்ந்தீங்கன்னா இந்த உடலுடைய அடிப்படையே நமக்கு புரியுது. சரியான சத்தங்கள் உருவாக்குற ஒரு திறமை நமக்கு இருந்தால் நாம் இந்த உடல் முழுக்கமாக நாம் பலவிதமான ஒரு அதிசயங்கள் நாம் இதுக்குள்ளே பண்ணிக்க முடியும். இதே விதமாக சரியான சத்தங்கள் உருவாக்குற திறமை நமக்கு இருந்தால் பிரபஞ்சம் முழுக்கமாக நாம் பலவிதமான சக்தி சம்பாதிக்க முடியும். இது வச்சு தான் நாம் மந்திரம்னு உருவாக்கணும். ஒரு மந்திரத்துக்கு, ஒரு எளிமையான சத்தத்துக்கு, ஒரு மந்திரத்துக்கு, ஒரு இசைக்கு, படைத்தலுக்கு ஒரு ஆழமான ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம் இருக்குது. மந்திரன்றது என்னென்னா நாம் ரொம்ப டெக்னிக்கலாக கரெக்டாக பண்ணுறோம். இசைன்றது என்னென்னா நீங்கள் அதே சத்தம் எடுத்து கொஞ்சம் மக்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி பண்ணும். இசைன்றது மந்திரத்துக்கு நெருங்கியே போகுது. அதை கொஞ்சம் அப்படி மாற்றினீங்கன்னா மந்திரமாக போயிடுவது. மந்திரம்ன்றது அடிப்படை என்னன்னா, எந்த ஒரு சத்தம் நீங்கள் எடுத்து இப்போது புது நவீன விஞ்ஞானத்தில் எந்த ஒரு சத்தம் எடுத்து நாம் ஒரு ஆசிலோஸ்கோப் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் விட்டால் அதுக்கு ஒரு உருவம் இருக்குது. பிரத்தியொரு சத்தத்துக்கு ஒரு உருவம் இருக்குது. அப்படின்னா பிரத்தியொரு உருவுக்கும் ஒரு சத்தம் இருக்குது. இப்போ நாம் இந்த பாத்திரம் இங்கே இருக்குது, இந்த பாத்திரத்துக்கு சேர்ந்த ஒரு சத்தம் இருக்குது. அது இல்லை, அந்த உருவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சத்தம் இருக்குது. அந்த உருவுக்கு சம்பந்தப்பட்ட அந்த சத்தம் நாம் உணர்ந்து நாம் புரிஞ்சிருந்தா நாம் அந்த உருவு மேலே இந்த சத்தம் நாம் உச்சரிப்புலே நம்ம ஒரு ஆதீனம் நம்ம ஆதீனத்தில் கொண்டு வந்தால் அந்த உருவு நம்ம ஆதீனத்துக்கு வந்துடும். இதுதான் மந்திரம் யந்திரம். மந்திரன்றதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு உருவுக்கு யந்திரம்னு சொல்லுவோம். அது ரெண்டும் சேர்ந்து உபயோகப்படுத்துகிற ஒரு விஞ்ஞானத்துக்கு நாம் தந்திரம்னு சொல்லுவோம். இதெல்லாம் தப்பாக பரிமாறிட்டாங்க சமூகத்தில், தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஆழமான விஞ்ஞானம். இது இந்த மந்திர யந்திர தந்திர என்ற ஒரு விஞ்ஞானத்தில் நடுவில் இசைன்றது அப்படியே வெளியாடுது. ஒரு இடத்துல மந்திரம் தொடுது, ஒரு இடத்துல யந்திரம் தொடுது, ஒரு இடத்துல தந்திரம் தொடுது. இசை எப்படி இப்படி இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் தொட்டு அப்படி இப்படி நடுவில் விளையாடுது.